ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரீஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லேயே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை மொதல் பார்த்துறாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ எபிசோட் 31 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்ததும் நம்ம ஜாக்கியோட அக்கா ஹோட்டலில் வந்துட்டு ஜாக்கி பையன் வந்து உட்காந்துருக்கப்ப அவனுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு அவங்களோட தம்பி வந்து ஜாக்கி பையனை வந்து பார்த்துக்கிட்டே வந்து உட்காந்துருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, டேய் நீ என்னடா இங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து ரொம்ப கோவமாக வந்து கேட்கவும் உடனே அவனோட தம்பி வந்து சிரிச்சுக்கிட்டே, டேய் நான் வந்து உன்னை தாண்டா வந்து பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, டேய் நான் இப்போ வந்து உனக்கு வந்து என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நீ வந்து என்ன வந்து தேடி வந்திருக்கன்ட்டு ரொம்ப கோவமாக வந்து கேட்கவும் உடனே அவங்களோட தம்பி வந்து சிரிச்சுக்கிட்டே, டேய் நான் தான் வந்து சொன்னேன்ல உன்னை தானே வந்து பார்க்க வந்திருக்கேன், இப்போ எதுக்குடா வந்து என்கிட்ட வந்து ரொம்ப கோவமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் வந்து கேட்கவும் ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, டேய் எதுவும் வந்து பேசாமல் வாய முடுறா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா பண்ண துரோகத்துக்கு இப்போ வந்து எங்கள் அத்தை காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கணும்டா, ஆனால் அவர் வந்து செத்து போயிட்டார்ல, அதான் வந்து நீ வந்து ரொம்ப ஓவராக வந்து பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து ரொம்ப கோவமாக வந்து திட்டுறதை பார்த்தோன்னே உடனே அவங்களோட தம்பி வந்து ரொம்ப கோவமாயிட்டு, டேய் வார்த்தையை வந்து பார்த்து பேசுடான்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் வந்து கோவமாக வந்து கத்தவும் ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமாக அவனோட தம்பியை வந்து பார்த்துக்கிட்டு, டேய் நான் வந்து இப்போ வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கிறதுக்கு காரணமே நீ தான்டா, உன்னால தான் நான் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து வரதுக்கு காரணமே ஆச்சு, இப்போ வந்து என்னை வந்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, உனக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமான்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து ரொம்ப கோவமாக வந்து கேட்கவும் உடனே அவங்களோட தம்பி வந்து சோகமா, என்னது உண்மையை தான் நீ வந்து சொல்றியான்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி கிட்ட வந்து கேட்கவும் ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமா, டேய் நீ என்ன லூசாடா, இந்த விஷயத்தில் யாராவது வந்து பொய் சொல்லுவாங்களா, என்னை வந்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னு நான் சொல்கிறேன், இது வந்து உண்மையாக நீ என்கிட்டே வந்து கேட்குறேன்ட்டு ஜாக்கி பையன் வந்து ரொம்ப கோவமாக வந்து திட்டிகிட்டு இருக்கதை பார்த்தோன்னே உடனே அவங்களோட தம்பி வந்து சிரிச்சுக்கிட்டே, சரி சரி அந்த மேட்ரை வந்து நம்ம வந்து அப்புறம் வந்து பேசிக்கலாம், இப்போ எதுக்கு உன்னை வந்து பார்க்க வந்திருக்கேன்னா இந்த லெட்டரை வந்து பிடின்னு சொல்லிட்டு அவங்களோட தம்பி வந்து ஜாக்கி கிட்ட வந்து ஒரு லெட்டரை வந்து தரவும் நம்ம ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமாக அந்த லெட்டரை வந்து வாங்கி பார்த்துட்டு, ஆமாம் இது என்ன லெட்டருன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வந்து கேட்குறப்ப உடனே அவங்களோட தம்பி வந்துட்டு ஜாக்கி பையனை வந்து பார்த்துக்கிட்டே, அது வந்து எங்கள் அப்பா வந்து சாகிறதுக்கு முன்னாடி எல்லா சொத்தையும் என்னோட அண்ணன் பேரில், அதான் உன்னோட ஹஸ்பண்ட் பேரில் வந்து மாற்றி வச்சுட்டு அவர் பாட்டு வந்து செத்து போயிட்டாரு, அதான் இந்த லெட்டரை வந்து உன்கிட்ட வந்து தரேன் பத்திரமா வந்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்களோட தம்பி வந்துட்டு ஜாக்கி கிட்ட வந்து அந்த லெட்டரை வந்து தரவும் உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்துட்டு அந்த பத்திரம் எல்லாத்தையும் வந்து வாங்கி பார்த்துட்டு, ஏண்டா உங்கள் அப்பா வந்து பண்ண தப்புக்கு இந்த சொத்தை எழுதி வச்சா எல்லாம் வந்து சரியாகிருமான்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து நக்கலாக வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே அவங்களோட தம்பி வந்து ரொம்ப கோவமாயிட்டு, அப்போனா உனக்கு வந்து இந்த சொத்து வந்து வேணாமா, வேணான்னா என்கிட்ட வந்து கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவங்களோட தம்பி வந்து கேட்கவும் உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்துட்டு, டேய் பணம் வேணான்னு சொல்லிட்டு யாரா வந்து சொன்னா, எனக்கு வந்து எப்பயும் வந்து பணம் தான் வந்து முக்கியம், இது வந்து இலவசமாக வந்து கிடைக்குதுல்ல, நானே வந்து பத்திரமா வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்துட்டு அந்த பத்திரத்தை வந்து தராமல் அவனே வந்து வச்சுக்கிறத பார்த்தோன்னே உடனே அவங்களோட தம்பி வந்து சிரிச்சுக்கிட்டே, அப்போ உனக்கு இந்த பத்திரம் வந்து வேணுமா, ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன சிக்கல் இருக்குது, இந்த வீடு வந்து உங்களுக்கே வந்து கிடைக்கணும்னா நான் இல்லாமல் உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து கிடைக்கவே போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களோட தம்பி வந்து வில்லத்தனமாக வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே ஜாக்கி பையன் வந்து ஷாக் ஆகிட்டு, என்ன சொல்கிற, இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் பேரில் தானே வந்து எழுதி வச்சுருக்கீங்க, அப்புறம் எப்படி வந்து கிடைக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து கொஸ்டின் கேட்கவும் உடனே அவங்களோட தம்பி வந்து சிரிச்சுக்கிட்டே, டேய் என்ன சொல்கிறேன்னு உனக்கு வந்து புரியலையா, எங்கள் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி இந்த சொத்தை எல்லாத்தையும் வந்து எங்கள் அண்ணன் பேருக்கு தான் வந்து எழுதி வச்சாரு, நான் தான் வந்து கூட இருந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டேன், அப்போ நான் எப்படி பார்த்தா நான் தான் வந்து எங்கள் அண்ணன்ட்ட வந்து இந்த சொத்து எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்கணும், ஆனால் போய் உன்கிட்ட வந்து கொடுக்குற நிலமை வந்துருச்சுடான்னு சொல்லிட்டு அவங்களோட தம்பி வந்து சொல்கிறத பார்த்தோன்னே ஜாக்கி பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, ஓ அப்படி சொல்ல வரியா, சரி ஓகே எனக்கு வந்து நல்லா வந்து புரியுதுடா, நீ வந்து உங்கள் அண்ணன் மேலே வந்து ரொம்ப பாசமாக இருக்கேன்னு எனக்கு வந்து புரியுது, ஆனால் என்ன பண்ணுறது, உன்னால் இப்போதைக்கு வந்து எதுவும் வந்து பண்ண முடியாதுன்னு எனக்கு வந்து புரியுது, சரி ஓகே நான் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து கிளம்புறத பார்த்தோன்னே உடனே அவங்களோட தம்பி வந்து ஷாக் ஆயிட்டு, டேய் என்ன சொல்லிட்டு போற, இந்த சொத்து வந்து உங்களுக்கு வந்து வேணும்னா நீ எனக்கு வேணும், அது வந்து உனக்கு வந்து புரியுதான்னு சொல்லிட்டு அவங்களோட தம்பி வந்து சொல்கிறத பார்த்தோன்னே ஜாக்கி பையன் வந்து ஷாக் ஆயிட்டு, டேய் நீ என்ன லூசாடா, ஏன் லூசு மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, அது வந்து உங்கள் அண்ணன் கூட தான் வந்து கல்யாணம் ஆயிருக்கு, நான் வந்து உங்கள் அண்ணனோட ஒய்ஃப்டா, அது கூட வந்து புரியாமல் ஏன் வந்து இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து கோவத்தில் வந்து கத்துறத பார்த்தோன்னே உடனே அவங்களோட தம்பி வந்து சிரிச்சுக்கிட்டே, டேய் எனக்கு வந்து எல்லா கதையும் வந்து புரியும் தெரியும், ஆனால் வந்துட்டு நீ வந்து எங்கள் அண்ணனை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு வா, நம்ம 2 பேரும் வந்து சேர்ந்து வந்து வாழலாம், இந்த உலகத்தில் வந்து நம்ம 2 பேரையும் வந்து யாராலையும் வந்து பிரிக்க முடியாது, நான் வந்து உனக்கு வந்து அந்த வீடை வந்து
உன் பேர்லயே வந்து எழுதி வச்சிடுறேன். நீ மட்டும் என் கூட வந்து வாழ வந்தா மட்டும் போதும்டான்னு சொல்லிட்டு ஹாங்கோட தம்பி வந்து கூப்பிடுறத பார்த்தோன்னே ஜாக்கி பையன் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, டேய் மறுபடியும் என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வந்து வச்சுக்காதன்னு சொல்லிட்டு கோவமா வந்து நம்ம ஜாக்கி பையன் வந்து ஹாங்கோட தம்பியை வந்து அடிக்க வரப்ப அப்ப நம்ம ஹாங்கு பையனும் வந்துட்டு வேணாம் பேபி அவனை வந்து அடிச்சு உன்னோட கை வந்து வலிக்க போகுது நீ வந்து அவனெல்லாம் வந்து அடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு ஹாங்கு பையன் வந்துட்டு ஜாக்கியோட பக்கத்துல வந்துட்டு அவனோட கண்ணை வந்து பார்த்துட்டு பேபி எனக்கு வந்து அந்த வீடெல்லாம் ஒன்றும் வந்து தேவையே இல்லை எனக்கு வந்து எது வந்து ரொம்ப முக்கியம்னா நீ மட்டும்தான் எனக்கு வந்து நீ மட்டும்தான் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து ரொம்ப கோவமா அவனோட தம்பியை வந்து பார்த்துட்டு ஏண்டா என்னோட அருமை தம்பிக்காரா நீயே வேணா அந்த வீடை வந்து வச்சுக்கோ எனக்கெல்லாம் அந்த வீடு வேணாம் உங்களோட உறவும் எதுவுமே வந்து வேணாம் எனக்கு வந்து முக்கியமான விஷயம் எதுனா அது வந்து என்னோட குடும்பம் மட்டும்தான் அதுவும் இல்லாம ஜாக்கி வந்து என் குடும்பத்துல ஒருத்தன் அவனை வந்து எக்காரணத்தை கொண்டு உனக்கு வந்து தரவே மாட்டேன் அவனை விட்டு நீ வந்து விலகி இருன்னு சொல்லிட்டு அங்க பையன் வந்து ரொம்ப கோவமா அவனோட தம்பியை வந்து மிரட்டவும் உடனே தம்பிக்காரன்னு வந்துட்டு சரி ஓகே எனக்கு வந்து புரியுது ஆனா நான் இங்க எதுக்கு வந்தேன்னா இந்த வீடை வந்து உன்கிட்ட வந்து தரணும் தான் வந்தேன் இந்த அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் வந்து கொடுக்கறத பார்த்தோன்னே ஹாங்கு பையன் வந்து ரொம்ப கோவமாயிட்டு டேய் நான் வந்து திரும்ப திரும்ப உன்கிட்ட வந்து சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டேன் எனக்கு வந்து உன்கிட்ட இருந்து எதுவுமே வந்து வேணாண்டா நீயே வந்து ஒழுங்கா வந்து வாங்கிட்டு ஓடி போயிருன்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து திட்டுறத பார்த்தோன்னே அவனோட தம்பி வந்து எதுவும் பேச முடியாம அவனோட அண்ணனை வந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு அமைதியா வந்து உட்காந்துருக்கப்ப நம்ம ஹாங்கு பையன் வந்துட்டு ஜாக்கி பையனை வந்து பார்த்துட்டு ரொம்ப பொறுமையா வா பிபி நம்மளோட வீட்டுக்கு வந்து போலான்னு சொல்லிட்டு ஜாக்கியோட கையை வந்து பிடிச்சு நம்ம ஹாங்கு பையன் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கி பையனும் வந்து ஹாங்கோட வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்து போகாம அத்தை வந்து நம்மளை வந்து ஏத்துப்பாங்களா இல்லை இப்படியே வந்து ஏதாவது வந்து சொல்லி துரத்தி விட்டுருவாங்களா என்ன வந்து செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாம நம்ம ஜாக்கி பையனும் வந்து யோசிக்கிட்டே பயத்திலே வந்து தயங்கிக்கிட்டே வந்து நிற்கிறத பார்த்தோன்னே உடனே ஹாங்க பையன் வந்து வேகமாக வந்து ஜாக்கி பையனை வந்து கிஸ் பண்ணவும் இவங்க ரெண்டு பேரும் வந்து டீப்பாக வந்து கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹாங்கு பையனும் வந்துட்டு டேய் பேபி என் வாழ்க்கையிலே வந்து ரொம்ப முக்கியமானது யாருன்னா அது நீ மட்டும்தான் என்னை விட்டு மறுபடியும் இப்படிலாம் வந்து போகணும்னு நீ வந்து கொஞ்சம் கூட வந்து யோசிச்சு கூட வந்து பார்த்துறாத என்னை விட்டுட்டு வந்து நீ வந்து மறுபடியும் வந்து போயிடாதன்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்து சொல்கிறத பார்த்தோன்னே ஜாக்கி பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே எனக்கு வந்து புரியுது ஹஸ்பண்ட் இனிமேல் நான் வந்து மறுபடியும் உங்களை விட்டுட்டு எங்கேயும் வந்து போக மாட்டேன் ப்ராமிஸ் சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறத பார்த்தோன்னே ஹாங்கு பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே வா நம்ம வந்து உள்ளே வந்து போகலான்னு சொல்லிட்டு ஜாக்கி பையனை வந்து கூட்டிகிட்டு வந்து உள்ளே போயிட்டு இருப்பான் இங்கே நம்ம ஒத்தரசாவும் அவளோட பொண்ணும் வந்து ரொம்ப கூலாக காப்பி வந்து குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு முன்னாடி தான் வந்துட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக தண்ணியை வந்து வச்சுக்கிட்டு கீழே வந்து முட்டி போட்டுகிட்டே வந்து பனிஷ்மெண்ட்டில் வந்து உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம ஹங்கு பையனும் வந்து அவங்க அம்மாவை வந்து பார்த்துட்டு அம்மா நீ வந்து என்னோட ஒய்ஃபை வந்து மன்னிக்கவே மாட்டியாமான்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து கேட்குறப்ப ஒத்தரசா வந்து ரொம்ப கோவமா டேய் நான் ஏன்டா வந்து மன்னிக்கணும் அதுவும் இல்லாமல் நான் வந்து உன்னோட ஒய்ஃபை வந்து மன்னிக்கவே மாட்டேன்னு சொன்னால் நீ வந்து என்னடா வந்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒத்தரசா வந்து நக்கலாக வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே ஹாங்கு பையன் வந்து ரொம்ப கோவமாயிட்டு அம்மா நான் வந்து உன்கிட்ட வந்து கடைசியாக வந்து கேட்குறேன் நீ என்னோட ஒய்ஃபை வந்து மன்னிப்பியா மன்னிக்க மாட்டியாமான்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து கேட்கறத பார்த்தோன்னே ஒத்தரசா வந்து ரொம்ப கூலா அதை தாண்டா நானும் வந்து உன்கிட்ட வந்து கேட்குறேன் நான் வந்து கடைசி வரைக்கும் உன்னோட ஒய்ஃபை வந்து மன்னிக்கலைன்னா நீ வந்து என்னடா வந்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒத்தரசா வந்து கேட்டுக்கிட்டே ஹாங்கு பையனை வந்து பார்க்குறப்ப ஹாங்கு பையனும் வந்துட்டு அவனோட ஒய்ஃப் கூட வந்து சேர்ந்து வந்து அந்த பனிஷ்மெண்ட்ல வந்து நின்றுட்டு இருப்பான் இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்படி நிக்கிறத பார்த்தோன்னே ஒத்தரசாவோட பொண்ணும் வந்து பார்த்துட்டு அம்மா இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்க்க வந்து ரொம்ப பாவமா இருக்காங்க ரொம்ப நேரமா வேற இப்படியே வந்து இருக்காங்கல்ல அதனால அவங்க ரெண்டு பேரும் வந்து போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுருமான்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறத பார்த்தோன்னே உடனே ஒத்தரசா வந்து ரொம்ப கூலா ஏன் இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத வந்து பார்த்தா உனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தா நீயும் வேணா வந்து கூட வந்து பனிஷ்மெண்ட்ல வந்து நின்று பாருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்றத பார்த்தோன்னே உடனே அக்கா வந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக ஐயோ எனக்கும் இதுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் இல்லை நீயாச்சு உன்னோட மருமகனாச்சு உன் பையனாச்சு நீங்கள் 3 பேர் வந்து ஏதோ வந்து பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அக்கா வந்து நைஸாக வந்து எஸ்கேப் ஆகுறத பார்த்தோன்னே உடனே ஒத்தரசா வந்து ரொம்ப கோவமா இவங்க ரெண்டு பேரையும் வந்து பார்த்துட்டு என் பேச்சை வந்து கேட்காம இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு இதுதான் வந்து பனிஷ்மெண்ட்டு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து இந்த பனிஷ்மெண்ட்டை வந்து அனுபவிங்க நான் இந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய மனுஷி இருக்கேன்னு கூட ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லாமல் இந்த வீட்டை விட்டு வெளியே வந்து போனீல அப்பனா நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டை வந்து நீங்கள் ரெண்டு பேரும் வந்து மனசார வந்து ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒத்தரசா வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப பொறுமையாக யாரு நானா வந்து வெளியே வந்து போனேன் ரொம்ப ஆசைப்பட்டு வெளியே வந்து போன மாதிரி இவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்களே வந்து துரத்தி விடுவாங்களாம் இப்போ வந்து இப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து ரொம்ப அமைதியாக வந்து அவன்கிட்டே வந்து பேசுகிறத பார்த்தோன்னே உடனே ஒத்தரசா வந்து ரொம்ப கோவமாயிட்டு டேய் நீ எந்த விஷயத்தையும் வந்து என்கிட்ட வந்து எப்பயுமே வந்து சொல்ல மாட்ட உனக்கு வந்து என்ன வந்து பிடிக்கலன்னா உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட
கிட்டயாவது வந்து நீ வந்து சொல்லிட்டு போயிருக்கணும். இல்லையா உன்னோட அருமை அண்ணிக்கிட்டயாவது வந்து சொல்லிட்டு போயிருக்கணும். யார்கிட்டயும் வந்து சொல்லாம உன்னோட இஷ்டத்துக்கு நீ வந்து இந்த வீட்ட விட்டு கிளம்பி போயிட்டா, எல்லா பிரச்சனையும் வந்து சரியாகிருமான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா வந்து திட்டுறத பார்த்தோனே, உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்துட்டு ரொம்ப அமைதியா, "அத்தை சாரி சாரின்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து சாரி கேட்கவும், உடனே ஒத்தரோசா வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "டேய் நம்மலாம் வந்து ஒரே குடும்பம்டா. நீயும் வந்து இந்த குடும்பத்துல ஒருத்தன் தானே. நீ ஏன் இப்படி வந்து பண்ணிட்டு போனேன்னு" சொல்லிட்டு ரொம்ப கோவமா வந்து கேட்கறத பார்த்தோனே, உடனே நம்ம ஜாக்கி பையன் வந்து ஒத்தரோசா வந்து பார்த்துட்டு, "என்னது அத்தை வந்து இந்த குடும்பத்துல ஒருத்தன் சொன்னாங்களான்னு" சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கா வந்து பார்க்கறதோட இந்த எபிசோடு வந்து முடியறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.